சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். செய்தியாளர் சிவச்சந்திரனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்தது. இந்த நிலையில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முகமது சுதீனுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு மற்றொரு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில், அதாவது அருப்புக்கோட்டையை சேர்ந்த சிவகுமார், குருந்தமடத்தை சேர்ந்த வேல்முருகன், காமராஜ், வீரர்பட்டியை சேர்ந்த கண்ணன், அருப்புக்கோட்டையை சேர்ந்த மீனாசந்திரம் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்த நிலையில 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு தற்போது உடல்கூறு ஆய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் பட்டாசு வெடி விபத்து நடந்த இடத்தில் மதுரை எஸ்பி அரவிந்தன் நேரில் பார்வையிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே இந்த பட்டாசு வெடி விபத்தில் நடந்தது குறித்து பத்தக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து உரிமையாளர், மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.